டெஸ்ட் கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை எடுக்காமல் விராட் கோலி ஓய்வு பெற்றிருக்கலாம். ஆனால் சொத்து மதிப்பில் அவருடைய வளர்ச்சியும் எட்டிய மைல்கல்லும் ஆச்சரியமூட்டுவதாகவே உள்ளது. முதலீட்டு நிறுவனமான ஸ்டாக்ரோ கடந்த ஆண்டு வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் கோலியின் சொத்து மதிப்பு 1000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிகிறது. BCCI ஒப்பந்தத்தில் A+ பிரிவில் உள்ள விராட் கோலி இதன் மூலம் ஆண்டுக்கு 7 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். இது தவிர சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு டெஸ்டுக்கு 15 லட்சம் ரூபாயும், ஒரு நாள் ஆட்டத்துக்கு 6 லட்சம் ரூபாயும், ஒரு T20க்கு 3 லட்சம் ரூபாயும் பெற்றுள்ளார். தவிரவும் IPL போட்டியில் 2008இல் RCB அணியில் இடம்பெற்று 12 லட்சம் ரூபாய் மட்டும் வாங்கிய கோலி 2018 முதல் 2021 வரை வருடத்துக்கு 17 கோடி ரூபாயை ஊதியமாக பெற்றார். தற்போது RCB அணியில் அவருடைய சம்பளம் வருடத்துக்கு 21 கோடி ரூபாய். IPLல் மட்டும் இதுவரை 212 கோடி ரூபாய் அளவில் சம்பாதித்துள்ளார். ஒப்பீட்டளவில் கிரிக்கெட் மூலமாக விராட் கோலி ஈட்டும் வருவாய் எல்லாம் ஒன்றுமே இல்லை. அதில் கிடைக்கும் புகழ் மதிப்பை கொண்டு விளம்பரம் மற்றும் தனது சொந்த தொழில் மூலமாகவே அவர் அதிக வருவாயை ஈட்டி தனது சொத்து மதிப்பை 1000 கோடி ரூபாய் வரை உயர்த்தியுள்ளார். குர்கானில் 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள விஸ்தாரமான 10,000 சதுர அடி அளவில் மகத்தான பங்களா ஒன்று கோலிக்கு உள்ளது. மும்பை ஓர்லியில் 7,000 சதுர அடியில் அரபிக்கடலை நோக்கிய 34 கோடி ரூபாய் மதிப்புள்ள அபார்ட்மெண்ட்டையும் கோலி வைத்துள்ளார். பூமா 18 என்கிற ஆடை நிறுவனம், ராங் எனும் ஆடம்பர கிளாதிங் பிராண்ட், நியூவா எனும் ரெஸ்டாரண்ட் என பல பிராண்டுகளின் உரிமையாளராகவோ அல்லது இணை உரிமையாளராகவோ கோலி உள்ளார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தில் FC கோவா அணியின் இணை உரிமையாளராகவும் அவர் உள்ளார். இது தவிர நிறைய ஸ்டார்ட் அப்களை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. டைம்ஸ் நவ் ஊடகத்தில் உள்ள தகவலின்படி 30 நிறுவனங்களின் விளம்பரங்களில் கோலி இடம்பெற்றுள்ளார். MRF டயர்ஸ் நிறுவனம் மூலமாக 8 வருட ஸ்பான்சர்ஷிப் வழியாக 100 கோடி ரூபாய் வரை அவருக்கு கிடைத்துள்ளது. அதே 8 வருட ஒப்பந்தத்தின் மூலமாக பூமா நிறுவனம் மூலமாக 110 கோடி ரூபாயும், ஆடி இந்தியா மூலமாக 5 கோடி ரூபாயும் வருவாய் ஈட்டியுள்ளார். மேலும் பெப்சி, நெஸ்லே, ரீபாக், கோல்கேட் என்கிற பல நிறுவனங்களின் விளம்பரங்களிலும் கோலி இடம்பெற்று வருகிறார். விளம்பரங்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான கோடிகளை அவர் வருவாயாக ஈட்டியுள்ளதாக ஸ்டாக்ரோவும் ஃபோர்ப்ஸ் இந்தியாவும் தகவல் தெரிவித்துள்ளன. கோலியைப் போலவே அனுஷ்காவும் பட வாய்ப்புகள், தயாரிப்பு நிறுவனம், விளம்பரங்கள் மூலமாக 255 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளார். கோலிக்கு இன்னொரு பக்கமும் உண்டு. 2013இல் விராட் கோலி அறக்கட்டளையை தொடங்கிய கோலி அதன் மூலமாக பல விளையாட்டு வீரர்களுக்கு நிதியுதவி செய்து வருகிறார். தவிரவும் கல்வி, மருத்துவ துறைகளிலும் பல உதவிகளை செய்து வருகிறார்.